ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமது நியூ கிரேஸ் டீன் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தகப்பன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புது வருட வாக்குத்தத்த செய்திக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு புதிய வருடத்திற்குள் அடி எடுத்து வைக்க தேவன் செய்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். மகா பெரிய புண்ணியங்களை நினைத்து நன்றி செலுத்துவோம். அவருடைய இரக்கங்களை நினைத்து ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தையும் மறுமைக்குரிய நன்மைகளையும் நமக்கு அருளி நம்மை கரம் பிடித்து நடத்தி வந்த தேவனை நாம் துதித்து போற்றி மகிமைப்படுத்துவோம். அவர் இஸ்ரவேலின் ராஜா, அவர் தேவனாகிய கர்த்தர், அவர் மகிமையின் தற்சரூபியானவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அடையாளங்களை செய்கிறவர், உன்னை மீட்கும் பொருளாக தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவர் அந்த நேசர், அந்த இயேசு உங்களை சந்திக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட பரிசுத்தம் உள்ள தேவன் ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை உங்களுக்கு இந்த வருடத்திலே ஆண்டவர் கொடுக்கிறார். பரிசுத்தம் உள்ள ஆவியானவர் நம்மை நிரப்பும்படியாக நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். உன்னை காத்தவர் காப்பார், இன்னும் இனியும் காத்திடுவார். கலங்காதே மகனே, என் மகளே, காத்திடுவார். கண்டுனை அழைத்தவர் கருமதை பாரவர் கை விடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கருமதை பாரவர் கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் அவர் உனக்கு அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் அவர் உனக்கு அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார். இஸ்ரவேலின் தேவனே, யாக்கோபுக்கு ஜெயபலமானவரே, என் பரிசுத்த ஆவியானவரே, நீர் வாரும். இந்த வருடம் முழுவதும் நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். என் பரிசுத்த ஆவியானவரே, என் மூத்த பங்காளரே, எங்களோடு பேசும், எங்களுக்காய் பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். கர்த்தருடைய வார்த்தை 7 முறை குகையில் இடப்பட்ட சுத்த வெள்ளிக்கு உகந்ததாக இருக்கிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, பொன்னிலும் பசும்பொன்னிலும் மிகுந்த விலைமதி பெற்றதாக இருக்கிறது. தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிந்தடிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களை தேடி வரட்டும். இந்த வருடம் எப்படி இருக்கும் என்பது நம்முடைய ஆண்டவர் கரத்தில் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டட்டும், நன்மையால் முடிசூட்டுவார். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. வேதம் அதைத்தான் சொல்கிறது. இன்றைக்கு கூட இந்த வருடத்தின் வாக்கு தத்தத்தை உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். அதிலிருந்து கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 19வது வசனம்.
ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதோ புதிய காரியத்தை உனக்கு நான் செய்ய போறேன்னு ஆண்டவர் சொல்றார். இதுவரைக்கும் இருந்த காரியங்கள் உன் வாழ்க்கையை வேதனைப்படுத்தி இருக்கலாம், துன்பப்படுத்தி இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையை அவமானப்படுத்தி இருக்கலாம், கடனுக்குள்ள அழைத்து கொண்டிருக்கலாம், நீ எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் வீணா போய் கொண்டிருக்கலாம். ஆனாலும் பரிசுத்தமுள்ள தேவன் இன்றைக்கு இதோ ஒரு புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில நான் செய்ய போறேன். இது வரைக்கும் நீங்க செஞ்ச ஒவ்வொரு காரியமும் வீணா போயிட்டே இருந்துச்சு. இனி அவர் காரியத்தை கைகூடி வர பண்ண போகிறார், காரியத்தை வாய்க்க பண்ண போகிறாரு. உன் கை செய்வதெல்லாம் வாய்க்க செய்ய போகிறாரு. கர்த்தர் சீட்டு மடியில போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் உனக்கு வரப்போகிறது, அவரால் உனக்கு வரப்போகிறது. அவர் உனக்கு ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். ஒரு பாதையை உண்டு பண்ணி தரப்போகிறார், ஊற்றுக்கண்களை திறந்து தரப்போகிறார். தேவ பிள்ளையே, ஆம், பரிசுத்தம் உள்ள கர்த்தருடைய கரம் உங்களை நோக்கி வருது. இந்த வார்த்தைக்கு முன்னாடி ஒரு வசனம், அதற்கு மேல் இருக்கிற வசனம் சொல்கிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். முந்தின காரியத்தை நினைக்காத, பூர்வமான காரியத்தையே பிடிச்சு அதையவே நினைச்சு சிந்திச்சு கொண்டிருக்காத என்று ஆண்டவர் சொல்றாரு. அவர் உனக்கு ஒரு காரியத்தை செய்ய போகிறார். உன் வாழ்க்கையில அது மகிழ்ச்சியா இருக்க போகுது, களிப்பா இருக்க போகுது, மேன்மையா இருக்க போகுது. உன் பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய போகிறது. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் பாதையை ஆண்டவர் செவ்வையாய் மாற்ற போகிறார். வனாந்தரமான இடத்துல ஒரு பாதையை ஆண்டவர் உண்டு பண்ண போகிறார். ஒரு புதிய பாதையை ஆண்டவர் செய்ய போகிறாரு. ஒரு புதிய காரியமாய் ஆண்டவர் கரடு முரடா இருக்கிற பாதைகள் அல்ல, அப்பேற்பட்ட காரியங்களை செவ்வையாய் மாற்ற போகிறார். பெரிய மலை, செர்பாபேலுக்கு முன்பாய் நிற்கிற பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் சமபூமியாவாய். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா விதமான குன்றுகளும் உங்களுக்கு பாதையை உண்டு பண்ணும். செங்கடல் உங்களுக்கு பாதையை உண்டு பண்ணும். வேத வசனம் சொல்லுகிறது, மோசே தன் கோலை நீட்டினான், செங்கடல் இரண்டாக பிளந்தது. இன்றைக்கு திக்கு தெரியாம, பாதை அறியாம இருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவரே இறங்கி பாதையை உண்டு பண்ண போகிறார். இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில, ஐயோ முன்னாடி செங்கடல் இருக்குது, பின்னாடி பார்வோனோட சேனை வந்துட்டு இருக்குது, நான் எந்த பாதையில போறதுன்னு சொல்லி தெரியாம நீ இருக்கிற இல்லையா, இந்த வருடத்துல கர்த்தரே ஒரு பாதையை ஆண்டவர் உனக்கு உண்டு பண்ணுவார். உன் கரத்துல அப்பேற்பட்ட வல்லமையை கொடுப்பார். உன் கரத்தில் உள்ளதிலும் கர்த்தர் அப்பேற்பட்ட வல்லமையை ஆண்டவர் கொடுப்பாரு. நீ சோர்ந்து போகாத, கர்த்தருக்கு பலனா இருக்க போகிறார். நீ சந்தோஷத்தோடு இந்த வருடத்தை அடியெடுத்து வைத்திருக்கிற உனக்கு ஆண்டவருடைய வார்த்தை, கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. சரி, இப்பொழுது கூட ஆண்டவருடைய இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஒரு சம்பவத்தினூடாய் கர்த்தங்களோடு கூட பேசட்டும். அது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். இங்கே பார்க்கிற பொழுது, சீரியா ராஜாவின் படை தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையும் உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியா இருந்தான். குஷ்டரோகியா இருந்தான். அவன் சீரியா தேசத்துல படைத்தலைவன், பெரிய மனுஷன். ஆனா அவன் வாழ்க்கையில ஒரு குஷ்டரோகம் பிடிச்சிருக்கு. அவனுக்கு எல்லாமே தனி பிளேட்டு தான், எல்லாருமே ஒதுக்கி வைப்பாங்க, ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை தான். ஆனால் அவனுடைய ஸ்டேட்டஸ் என்னது? படைத்தலைவன். அவனை பிடிச்சிருக்கிற அந்த குஷ்டரோகம்
உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்வில் இருந்தாலும் இந்த காரியம் என்னை பிடிச்சிருக்கு, என்னை பிடித்து வாட்டுகிறத, இந்த காரியத்தை நான் சிக்கிட்டேன், இந்த காரியத்திலிருந்து என்னால் மீள முடியலை, இந்த காரியம் எனக்கு நடக்குமா என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு இந்த வருடத்திலே தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். உன் காரியங்கள் கைகூடி வரப்போகுது. பாருங்க, சிரியா தேசத்தின் படைத்தலைவனாகிய நாகமானோ, அவன் குஷ்டரோகியா இருந்தான். அவனை கொண்டு சீரியாவுக்கு ரட்சிப்பு வர ஆண்டவர் நினைச்சாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கை இப்படி இடுக்கமான சூழ்நிலையா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா? உங்களை கொண்டு உங்க குடும்பத்தை, உங்களுடைய வாழ்க்கை சமூகத்தை ஆண்டவர் ரட்சிக்க வல்லமையான தேவன். பாருங்க, சிரியா தேசத்துல இப்பேற்பட்ட ஒரு தலைவன் இருக்கிறாரு. அந்த இடத்துல இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண் அடிமையாக கொண்டு வரப்பட்டாள். அவ அந்த படை தலைவனாகிய அந்த நாகமானுடைய மனைவியினிடத்துல சொல்லுகிறார். என்ன சொல்றாப்புல அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு சொல்றா, எங்களுடைய இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், நீங்க அந்த இடத்துக்கு ஆண்டவனை அனுப்பிச்சி வச்சிங்கன்னா, உங்கள் கணவரை அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த இடத்துல அவருக்கு ஒரு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒரு சுகம், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கணுமா? அந்த சின்ன பொண்ணை ஆண்டவர் பயன்படுத்தினார். உன்னை எது வேணாலும் பிடிச்சிருக்கலாம், வாட்டி வதைச்சு கொண்டிருக்கலாம், ஆனால் உன் குஷ்டரோகம் நீங்குவதற்கு ஒரு அடையாளத்தை, ஒரு ஆலோசனையை ஒரு சிறு பெண் மூலமாக ஆண்டவர் கொண்டு வர முடியும். எளியவர்கள் மூலமாய் ஒரு ஆலோசனை உங்களுக்கு தர முடியும். உன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆவதற்கு எளிமையான பிள்ளைகள் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட முடியும். உன் குஷ்டரோகம் நீங்குவதற்கு ஒரு பாதையை, ஒரு புதிய மனுஷனாய் மாறுவதற்கு ஒரு பாதையை, உன் குஷ்டரோகம் நீங்குவதற்கு ஒரு பாதையை உண்டி பண்ணி தர ஒரு சிறு பெண்ணை ஆண்டவர் பயன்படுத்த முடியும். எளிமையானவர்களை பயன்படுத்த முடியும். அந்த சிறு பெண் சொல்றா தன்னுடைய நாச்சியார் இடத்துல, நீங்க அருமையான நாகமான் ஐயாவை இஸ்ரவேல் தேசத்துக்கு அனுப்புங்க, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், நிச்சயமா ஒரு சுகம் கிடைக்கும். இப்போ என்ன ஆச்சு? இந்த நாகமான் போய் அந்த சீரியாவின் ராஜாவின் இடத்துல சொல்லுகிறார், இந்த மாதிரி அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாராமா, அங்கே போனேன்னா நான் சுகமாவேன். உடனே பாருங்க, அவனுக்கு ஒரு காரியம் அந்த ராஜா எழுதி கொடுக்கிறாரு. 4வது வசனம், அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் என்னென்ன பிரகாரமாய் சொல்லுகிறார் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், நல்லது போகலாம். உன் வாழ்க்கையில இனி ஒவ்வொரு காரியத்திலையும் உன் பிரச்சனை மாறுவதற்கு ஆண்டவர் வகுத்து கொடுக்கிற ஒரு பாதை. ஒரு சிறு பெண் ஆண்டவர் பயன்படுத்தினாரு, இப்ப ராஜாவை பயன்படுத்துறாரு. எளியவர்களையும் பயன்படுத்த முடியும். ராஜ அரசாங்கத்தில் இருக்கிறவர்களும் ஒரு அனுகூலத்தை உனக்கு செய்து கொடுக்க முடியும் இந்த வருடம். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, நீ கவலைப்படாத. உன் வாழ்க்கையில இருக்கிற அந்த குஷ்டரோகம் நீங்க, உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பொல்லாத அந்த வியாதி நீங்க, ஆண்டவர் பெரிய அரசாங்க தலைவர்களை கூட பயன்படுத்த முடியும். அப்பேற்பட்ட இந்த வியாதியை போல் இருக்கிற இந்த பிரச்சனைகளை குறித்து நான் பேசுகிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த குஷ்டரோகத்தை குறித்து சொல்லுகிற பொழுது உசியா ராஜா தேவனுடைய சமூகத்தில் ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய அந்த திருப்பணியை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு இவர் கடந்து சென்று தூபம் காட்டினார். அவருக்கு குஷ்டரோகம் பிடித்தது. இன்றைக்கு அந்த குஷ்டரோகம் மீறுதலினாலே, சில பாவங்களினாலே, சில வியாதிகளினாலே, சில பிரச்சனைகளை நாம்
பிடித்திருக்கிறோம். அது நம்மளை விட மாட்டேங்குது, நம்ம அதை விட மாட்டேங்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை. சில பேருக்கு மூதாதையர்கள் செய்த பாவங்கள், அவர்கள் செய்த அக்கிரமங்கள், அது வாழையடி வாழையாய் வந்து, வேத வசனம் சொல்லுகிறதே பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி, பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக வாழையடி வழியாக வந்து வாழ்க்கையை கெடுத்து விடுகிறது. ஆனால் கர்த்தரோ அவர் இரக்கமுள்ள தேவன். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தினாலே உன்னை சேர்த்து கொள்கிறேன் என்று சொல்கிற தேவன். உனக்கு ஒரு பாதையை ஆண்டவர் ஒன்று பண்ணி தரப்போகிறார். இன்றைக்கு உன் துக்கம் சந்தோஷமாக மாறப்போகுது. பாருங்க, சீரியாவின் ராஜா நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 1000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் இஸ்ரவேல் ராஜாவினிடத்தில் அந்த நிருபங்களை கொடுத்தான். அதிலே அந்த நிருபத்தில், உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் வருவான், நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். கொல்லுகிறதற்கும் உயிர்ப்பிக்கிறதற்கும் நான் தேவனா? இந்த ராஜா சொல்றாப்ல. அப்போ உயிர்ப்பிக்கிறது தேவன்தான், கொல்லுகிறது தேவன்தான். உன்னை உயிர்ப்பிக்க ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இப்ப ராஜா கிட்ட சொன்ன உடனேயே ஒரு காரியம் வெளிப்படுகிறது. என்னன்னா, இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகி எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன், அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலில் தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அதுக்குள்ள தீர்க்கதரிசியாகி எலிசாவுக்கு வார்த்தை போயிடுச்சு. ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, நீ அந்த தேசத்துக்குள்ளதான் வந்த, இந்த இடத்துக்குள்ளதான் வந்த, அவர் சித்தத்தை படி நீ வந்திருக்கிற. உன்னை சுத்தமாக்க, உன்னை பரிசுத்தமாக்க, உன்னை நீதிமானாக்க, உன்னை மறுரூபமாக்க, உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய, ஒரு பாதையை உண்டு பண்ண, உன் வாழ்க்கை மாற்றப்பட, உன் வாழ்க்கை செழிக்க ஆண்டவர் தாமே தீர்க்கதரிசியை எழுப்பி இருக்கிறார். இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, அவனை இங்க கூட்டிட்டு வாங்க, இங்க வர சொல்லுங்க. அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் அந்த எலிசாவின் வாசல் படியிலே நின்றான். வாசல் படியிலே நின்றான். பாருங்க, அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய், அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 9வது வசனம், அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசல் படையில நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். நீ யோர்தானுக்கு போப்பா, நீ போய் 7 தரம் மூழ்கி எழுந்துற, நீ சுத்தமாவ. பாருங்க, 7 தரம் மூழ்கினா சுத்தமாகுமாமா. இயேசு கிறிஸ்து கூட யோர்தான் நதியில ஞான ஸ்நானம் எடுத்தார். அவர் மூழ்கி எழுந்திருக்கிற பொழுது வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவில் அவர் மேல் வந்து இறங்கி, இவரின் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, வானம் அங்கீகரித்தது. இந்த யோர்தான் நதி ஒரு மகத்தான ஒரு நதியாய் காணப்படுகிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது 7 தரம் மூழ்கி எழுந்திருக்க வேண்டுமா. என்ன சொன்னாருங்க? 7 தரம். இந்த எபிரேய எழுத்துக்களில் 7வது எழுத்து பார்த்தீங்கன்னா ஜாயன் சொல்லிட்டு வருகிறது. ஜாயன் என்றால் வெப்பன், கட்டர் என்று அர்த்தம். இந்த கட்டர், வெப்பன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது என்னன்னா, உன் பாவத்தின் வேர்களை எல்லாம்
முறியடிக்கிற ஒரு வல்லமை உண்டாகிறது. உன் வாழ்க்கையில பிடிச்சிருக்கிற அந்த குஷ்டரோகத்தை கட் பண்றதற்கு தேவன் அனுகூலம் செய்திருக்கிறார். பரிசுத்தமுள்ள தேவன் உனக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். ரெண்டாவது, அந்த ஜெயான்னா ஜகரியாவை குறித்து அந்த எபிரேய எழுத்துக்களில் சொல்லப்படுகிறது. ஜகரியா என்றால் என்ன அர்த்தம்னா, கர்த்தர் நினைவில் கொள்கிறார், கர்த்தருனை நினைக்கிறார்னு அர்த்தமாமா. அல்லேலூயா. இதுக்கு அர்த்தம் அதுதான். ஜகரியா அப்படிங்கும்போது கர்த்தருனை நினைக்கிறார் மகளே, கர்த்தருனை நினைக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நினைக்கிறாரு. ஆனா அவர் சொல்றாரு, நீ போய் 7 தடவை மூழ்கி எழுந்துருன்னு சொல்லி சொல்றாப்புல. ஆனா இந்த நாகமான் சொல்றாப்புல, அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு தன் கையினால் அந்த இடத்தை தடவி அவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்தேன். எலிசா தீர்க்கதரிசி அவருடைய தேவனை தொழுது கொண்டு தன் கரத்தை என் குஷ்டரோகத்து மேல வச்சு அவர் ஜெபம் பண்ணி சுகமாக்குவான்னு நினைச்சேன். இன்னைக்கு கர்த்தரோட பிள்ளையே, உன்னை சுத்தமாக்குறது கர்த்தருடைய வார்த்தை போதும். இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற என் உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமானீர்கள் என்று யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் வாசிக்கிறேன். என் உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமானீர்கள். இந்த உபதேசத்தை கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. நீ கேட்க கேட்க கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க உனக்கு அற்புதம் உண்டாகும். பாருங்க, இவருக்கு கடும் கோபம் வந்துருச்சு. அவர் என்ன சொன்னாரு? நீ போய் மூழ்கி எந்திரிச்சிட்டு போப்பா, நீ சுத்தமாவ. எளிமையா ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கரம் நம்மை நடத்தட்டும். எனக்குள் நான் நினைச்சேன், நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்களில் எல்லாவற்றை பார்க்கலாம் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரகத்தோடு திரும்பி போயிட்டான். சில நேரத்தில் நமக்கு கோபம் வருது. ஒரு சத்தியத்தை சொல்லும் பொழுதோ, ஒரு பாஸ்டர் சொல்லும் பொழுதோ, இல்லை ஒரு சுவிசேஷகர் சொல்லுகிற பொழுதோ, யாராச்சும் ஒரு தெய்வ மனிதர் ஆலோசனை சொல்ல போகிறதோ, நமக்கு திடீர்னு கோபம் வருது, உக்கிரமான கோபம் வருது. அடே இந்த காரியத்தை செய்ப்பா, நீ மூழ்கி எந்திரிச்சிட்டு போன்னு தானே சொல்லி சொன்னாரு. பாருங்க, இன்னொரு காரியம் நடக்குது. அவன் ஊழியக்காரன் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொன்னா நீ செஞ்சிருப்பீங்கல்ல. ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார். நாகமானுடைய ஊழியக்காரனை பயன்படுத்துறார் ஆண்டவர். சிறு பெண்ணை பயன்படுத்தினாரு, ராஜாவை பயன்படுத்தினாரு. சமாரியாவில் இருக்கிற அந்த ராஜா, அந்த சமாரியான்னு சொல்லுகிற பொழுது இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிந்தது. ஒரு கோத்திரம் யூதா கோத்திரமாக இருந்தது. இந்த 10 கோத்திரம் அதற்கு தலைநகர் சமாரியா தேசமாக இருந்தது. இந்த சமாரியாவில் தான் இந்த 10 கோத்திரம் அடங்கி இருந்தது. அது இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் இஸ்ரவேலில் ஒரு அற்புதம் இருக்குது. யோர்தான் நதியில் போய் மூழ்கி எழுந்துரு. அந்த யோர்தான் அப்படின்னு சொல்லுகிற பொழுது பாருங்க, ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. எபிரேயத்தில் நான் வாசிக்கும் பொழுது அந்த 5 எழுத்துக்கள் வருகிறது. முதல் எழுத்து ஹே, யோது, ரேஷ், டலட், நோன். இந்த எழுத்துக்களுடைய அந்த பொருள் என்னன்னு சொல்லி கேட்டீங்க, எல்லா எழுத்துக்களுடைய பொருள் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா, நீ பாரு, கர்த்தருடைய கரம் மனுஷன் மேலே அமர்ந்து ஒரு பாதையை, ஞான ஸ்நானத்தின் மூலமாக ஒரு பாதையை உண்டு பண்ணி தருகிறது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு புதிய பாதையை யோர்தானிலே நீ மூழ்கி எழுந்திருக்கிற பொழுது உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும்.
யோர்தான் அப்படின்னா கர்த்தருடைய கரம், பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். இயேசு கிறிஸ்து மூழ்கி எழுந்திருக்கிற பொழுது கர்த்தருடைய கரமாகிய பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்கி, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்ன யோவான் ஸ்தானுடைய சத்தம், வனாந்திரத்திலே கூப்பினுடைய சத்தம் உண்டாயிருச்சு. உன் வழிகளை செவ்வையாக்கு தேவ பிள்ளையே. இந்த வசனம், இந்த வார்த்தை சொல்லுது, நீ பாரு, உன் வாழ்க்கை மாறப்போகுது. வாழ்க்கை, உன் வலி, உன் பாதை ஒரு புதுசா மாறப்போகுது. கர்த்தருடைய கரம் நம்மை நடத்தட்டும். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இதோட கூட்டமைப்பு பார்த்தீங்கன்னா 14 என்று சொல்லப்படுகிறது. இந்த 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது, அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனின் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். இந்த நாகமானுடைய வேலைக்காரன் சொல்றான், உதவியாள் சொல்றான், நீ பெரிய காரியத்தை செய்ய சொன்னா நீங்க செய்வீங்கல்ல. அவன் என்ன சொல்றான்? மூழ்கி எழுந்திருந்தேன்னு சொல்றாப்புல. பயன்படுத்துறாரு. நிறைய பேர் மூலமாக ஆண்டவர் நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய சுகத்துக்காக, நம்முடைய உயர்வுக்காக ஆண்டவர் இந்த வருடம் பயன்படுத்த போகிறார். தேவ பிள்ளையே, பயன்படுத்திக்கிங்க. அதை விட்டு போட்டு கடும் கோபம் கொள்ளாதீங்க, உக்கிரமாகாதீங்க, வெளியே போயிடாதீங்க, ஆண்டவரை விட்டு போயிடாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அப்பொழுது நாகமான் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே, நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாமிசம் சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஒரு புதிய சரீரம், ஒரு புதிய சரீரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். உன் வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, 7 தரம் மன்னிக்கணுமா? மன்னி. 70 தரம் மன்னிக்கணும், மன்னிப்பா. அவன் மனம் திரும்புற வரைக்கும் நீ மன்னி, ஏற்றுக்கொள். 7 என்றால் ஒரு பெரிய பரிபூர்ணத்தை குறிக்கிறது தேவ பிள்ளையே. இதை சடங்காச்சாரமா செய்யணும்னு நான் சொல்லல, இதில் ஆழமான ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. பரிசுத்தமுள்ள தேவன் உங்களை நோக்கி பார்த்து சொல்லுகிற காரியம். 7 தரம் மூழ்கி எழுந்துற சக்கரையாவை குறித்து சொல்லப்படுகிறது. அதாவது ஜியான் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உன்னை நினைச்சிருக்கிறார், உன்னை நினைவில் கொள்கிறார். உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை இவங்க மூலமா செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சிட்டாரு. இந்த வருஷம் அதை நினைச்சிருக்கிறாரு. ஒரு புதிய காரியம் அவர் செய்ய போறாரு. நீ இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தா. இவன் என்ன நினைச்சாப்புல, அந்த எலிசா தீர்க்கதரிசி வந்து ஜெபம் பண்ணி கையை என் குஷ்டரோகத்தை மேல வச்சு சுத்தம் பண்ணுவான் நான் நினைச்சேன். ஆனா அங்க போய் அதுல மூழ்கி ஸ்நானம் பண்ணி எந்திரிச்சிட்டு போ சுத்தமாவேன்னு சொல்றானே. நம்முடைய காரியம் அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற விதம் வேற. நம்ம நினைச்சிருக்கோம், ஆண்டவர் என்ன முன்னமே நினைச்சிட்டாரு, உன்னை நினைச்சிட்டார், உன்னை சுத்தமாக்கணும்னு நினைச்சிட்டார். எந்த விதத்திலும் சுத்தமாக்குவார். கர்த்தர் எந்த விதத்தில் நாகமானை சுத்தமாக்கினார் என்றால், தெய்வ மனுஷனுடைய வார்த்தை. போய் நீ மூழ்கி எழுந்துரு, அவ்வளோதான். பாருங்க, அவன் எந்திரிச்சான். அப்பொழுது அவன் இறங்கி அவன் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேல் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்பொழுது உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். காணிக்கை கொடுக்குறாப்புல. காணிக்கை அவர் வாங்கலை. நான் காணிக்கை வாங்குறது இல்லப்பா, நீ போப்பா. ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்கேயோ போயிட்ட, ஆண்டவர் உன்னை அழைக்கிறாரு. இந்த வருஷம் உன்னுடைய நிறைவுக்காக நிறைய பேரை பயன்படுத்த போறாரு. நீ அதை பயன்படுத்திக்கோ. நீ முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை உனக்கு செய்ய போகிறேன். வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நீ வேற மனுஷனாவ, ஒரு புதிய மனுஷனா மாறுவ. ஆண்டவர் உன்னை சுத்தம் பண்ணி உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறாரு. சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.
பாருங்க, பொண்ணு பொருள் வேண்டான்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி ஒதுக்குனான். ஆனால் அவனோட வேலைக்காரன் கேயாஸ் என்ன செஞ்சான்? அதன் மேல் கண்ணோக்கமாக இருந்து அதை வாங்கினான். குஷ்டரோகம் அவனை பிடித்து கொண்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை பிடிச்சுக்குங்க. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு புறப்படுகிற பொழுது அதை நம்புங்கள், விசுவாசிங்க. உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அவனோட சமூகத்தில் இந்த புதிய ஆண்டில் பிரவேசித்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் நியூ கிரேஸ் டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய சார்பாக தேவனுடைய அந்த அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது. ஒரு புதிய காரியத்தை அவர் செய்ய போறேன்னு சொல்றாரு. அந்த புதிய காரியத்தை நீங்க செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களை பார்த்துட்டு இருக்கிற தேவன் உங்களை நினைச்சிட்டாரு. முந்தினவங்களை நீ நினைக்காத, பூர்வமானதை நீ சிந்திக்காத ஒரு புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில இயேசு செய்ய போகிறாரு. கர்த்தருடைய கரம் மேல அமர போகுது. நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழிகளிலே ஆறுகளையும் உனக்காக உண்டாக்க போகிறேன். அந்த நாகமானை போல குஷ்டரோகம் நீங்கி புதிய சிறு பிள்ளையின் சரீரத்தை போல மாறிச்சாமா. சுத்தமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. உன்னை பிடிச்சிருக்கிற குஷ்டரோகம் இனி விட்டொழிந்து போயிட்டு நீ ஒரு புதிய மனுஷனா மாறிட்ட. சொந்து போக வேண்டாம். பெலன்கொள். கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you. God be with you. நாம் ஜெபிப்போம். காப்பா உன்னை காப்பா காத்தவர் காப்பா இன்னும் நீயும் காத்திடுவா கலங்காதே மனமே காத்திடுவா இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப காணான் அளிக்கவில்லையோ இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப காணான் கொடுக்கவில்லையோ இப்போதிவர்களை நிர்மூலம் செய்வதென்று இன்னும் இறங்கவில்லையோ இல்லையோ இல்லையோ மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ காப்பா உன்னை காப்பா காத்தவர் காப்பா இன்னும் இனியும் காத்திடுவா. இந்த வருடம் முழுவதும் உன்னை காப்பார். இதோ நான் புதிய காரியத்தை உனக்கு செய்ய போகிறேன். புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த வாக்குத்தத்தத்தின்படி உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறாரு. அது புதிய காரியமா இருக்க போகுது. உன் வாழ்க்கையில நீ பரிசுத்தமாக போற. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நீ பரிசுத்தமாக போகிற. உன் ஆவியினால் மறுரூபமாக்கப்பட போகிற. அவருடைய அன்புக்குள் நீ வரப்போகிற. உன் குடும்பம் வரப்போகுது. சீரியா தேசத்து படை தலைவனாகிய நாகமானோ அவன் குஷ்டரோகியா இருந்தான். அவனை கொண்டு சீரியாவுக்கு ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ண கர்த்தர் நினைத்தார். குஷ்டரோகத்தை நீக்கினாரு. சீரியாவுக்கு ஒரு ரட்சிப்பு வந்தது. உன் வாழ்க்கையில பிடிச்சிருக்கிற வியாதியா இருந்தாலும், பிரச்சனையா இருந்தாலும், போராட்டங்களா இருந்தாலும், எப்பேற்பட்ட கடன்களா இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரிவினையின் ஆவிகளா இருந்தாலும், மரணமே வந்தால் எல்லாவற்றையும் ஆண்டவர் பிடுங்கி எறிகிறார். உன் வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு இயேசு தருகிறார். இயேசு ஒரு செழிப்பை தருகிறார். இயேசு ஒரு
மகிமையை தருகிறார். உனக்கு கிடைக்காத வேலை உனக்கு கிடைக்க போகுது மகனே. ஒப்பு கொடுத்த உன் வாழ்க்கையில அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது அவன் சுத்தமான அன்னாகமான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது வாழ்க்கை சுத்தமாக போகிறது. உன்னுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட போகிறது. சோர்ந்து போகாத, கவலைப்படாத. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய வருஷம் எங்களை சுத்தமாக மாற்றி எங்க குடும்பத்துல எங்களை தலை நிமிர பண்ண போறீங்கப்பா. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு புதிய பாதையை உண்டு பண்ணி ஆண்டவரே நீரூற்றுகளை கொடுத்து, நான் கொடுக்கும் தண்ணீர் அது நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று யோவான் 4:14 சொல்லப்படுகிறது. உன் வாழ்க்கையில ஜீவ தண்ணீரோட நதிகள் புறப்பட்டு ஓடும். தேவ பிள்ளைய நித்திய வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். சொந்து போக வேண்டாம். இந்த வருஷம் உனக்கு நன்மையால் கர்த்தர் முடிசூட்டுவார். அன்புள்ள ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருத்தரையும் விடுவியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதா காலங்களில் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புது வருடத்தில் ஒரு புதிய காரியத்தை எதிர்பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். God bless you. God be with you. நாளை சந்திப்போம்.